ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அவமானப்படுத்த வேண்டாம். அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 15வது வசனம். 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் தேதி வேலை முடிந்து தங்களது குடியிருப்புக்கு திரும்பிய கட்டார் ஏர்வேஸ் நிறுவன பணிப்பெண் அளவுக்கு மீறி குடித்துவிட்டு தங்கியிருக்கும் கட்டடத்தின் வாசல் அருகே படுத்து தரையில் உறங்கின சம்பவம் செய்தித்தாள்களில் வந்தவுடன் அநேகர் தங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவு செய்திருந்தனர். முந்தின காலங்களில் தொடர்புத்துறை மிக மெதுவாக இருந்தது. இப்பொழுது சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நேரடியாக பார்க்கக்கூடிய அளவிற்கு விஞ்ஞானம் பெருகிவிட்டது. செய்திகளை வாசிப்பவர்களும் பார்ப்பவர்களும் பல மடங்கு பெருகிவிட்டனர். எந்த செய்தியை குறித்தும் தங்களது விமர்சனத்தையும் கருத்தையும் பதிவு செய்து விடுகின்றனர். இந்த பெண் குறித்தும் இந்த செய்தி குறித்தும் உலக மக்கள் எழுதின விமர்சனங்கள் எதற்கெடுத்தாலும் விமர்சனத்திற்கு உள்ளாகும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நல்ல படிப்பினை தருவதாக இருக்கின்றது. இந்த பணிப்பெண் அதிகமாக கொடுத்துவிட்டு எவரையும் தாக்கவில்லை. இவளை இந்த நிலையில் படம் பிடித்து தெரிவித்தது யார்? அப்படியே செய்தி வெளியிட்டிருந்தாலும் அந்த படத்தை பார்த்து அவர் யார் என்பதை செய்தியை வாசித்த அநேகருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லையே. இந்த பிரச்சனையை வெளிக்கு தெரியாமல் அதிகாரிகள் மட்டத்தில் முடிவு எடுத்து கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்திருக்கலாமே. ஏன் இந்த பாவமான பெண்ணை இழிவுபடுத்தியிருக்க வேண்டும்? நாம் எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் தவறு செய்து கொண்டுதானே இருக்கிறோம் என்று ஒரு வாசகர் பரிதாப உணர்வுடன் தனது கருத்தை தெரிவித்திருந்தார். எல்லாரும் தவறு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒருவர் தவறு செய்து மாட்டிக்கொள்ளும் போது மாயக்காரராகிய அனைவரும் பரிசுத்தவான்களாக நடிக்கின்றனர். இவளை பொது இடத்தில் ஏன் அவமானப்படுத்த வேண்டும்? இதுதான் மனிதாபிமானமா? அவளை படமெடுத்து வெளியிட்ட அவளுடைய தோழிகள் மிகவும் மோசமானவர்கள் என்று ஒருவர் கருத்து தெரிவித்தார். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாய் இரு. கலாத்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய இயேசுவானவரும் பொது இடத்தில் பாவிகளை அவமானப்படுத்தாமல் அன்புடன் அவர்களை திருத்தவே முயற்சி செய்தார். அதுபோலத்தானே நாமும் நடந்து கொள்ள வேண்டும். உலக மக்களிடம் காணப்படும் பரிவை காட்டிலும் கிறிஸ்தவர்களிடம் அதிக பரிவும் அன்பும் காணப்பட வேண்டுமல்லவா? தவறு செய்தவர்களை நீங்கள் எப்படி நடத்துகின்றீர்கள்? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.